الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بين أنا أدور في الجنة سمعت صوت قارئ فقلت من هذا فقالوا حارثة بن نعمان كذلك البر قال وكان أبر الناس به بأمه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறை இல்லமாம் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்க நடிகேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் ஒரு பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கனவில் நான் சொர்க்கத்தில் நுழைவதை நான் கண்டேன், சொர்க்கத்தில் இருப்பதை நான் கண்டேன். அந்த சுவனத்தை நான் வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னால் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதும் சப்தத்தை நான் கேட்டேன். தொடர்ச்சியாக சொன்னார்கள், அந்த நேரத்தில் நான் ஃபகுல்து மன் ஹாஸா, இந்த குர்ஆன் ஓதுகிறாரே, இந்த சுவனத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறாரே, இந்த மனிதர் யார் என்று கேட்டேன். அந்த நேரத்தில் அங்கிருந்த மலக்குகள் சொன்னார்கள், ஹாரிஸா பின் நுஅமான், இவர்தான் ஹாரிஸா பின் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற உங்களுடைய தோழர் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸாலிகல் பிர், கஸாலிகல் பிர் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மையின் பலன் இவ்வாறு தான் இருக்கும், நன்மையின் பலன் இவ்வாறு தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகான அபர்ரன் நாஸி பி உம்மிஹி, அவர் அந்த ஹாரிஸா பின் நுஅமான் மக்களிலேயே தாயோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அவர் தாயோடு எந்த முறையில்
நலவாக நடந்தார், நல்ல முறையில் நடந்தார் என்பதை வரலாறு அழகாக பேசுகிறது. வகான யுஃப்லி ரஅஸஹு பிஉம்மிஹி, அவர் தன்னுடைய தாயுடைய தலைமுடியை வாரி விடுபவராக இருப்பார். அவர் தன்னுடைய தாயுடைய தலைமுடியை வாரி விடுபவராக இருப்பார். வயுத்இமுஹா பியதிஹி, அவருடைய கையாலேயே தன்னுடைய தாய்க்கு ஊட்டி விடுவார், சாப்பாட்டை ஊட்டி விடுவார். வரலாறு சொல்லுகிறது, தாயோடு பேசுவதற்கு நேரிட்டால் அந்த தாயிடத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுவார். அந்த தாயோ சக்கராத்தினுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தாய், அவளுடைய பேச்சு சப்தமோ குறைவாக இருக்கும். இவர் பேசுவார், அந்த தாயும் பேசுவாள். அந்த தாய் பேசும் சப்தத்தை இவருக்கு ஒருபொழுதும் விளங்காது. ஏனென்றால் அந்த தாய் வயது முதிர்ந்தவர், சக்கராத்தில் இருப்பவர். அவள் பேசும் சப்தம் இவருக்கு கேட்காது. ஆனாலும் அந்த தாயிடத்தில் சப்தமாக பேசுங்க என்று சொல்ல மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் அப்படி என்னுடைய தாயிடத்தில் சத்தமாக பேசுங்க என்று சொன்னால் அதுவும் என்னுடைய தாயுடைய மனதை உடைத்துவிடும் என்பதின் காரணமாக அப்படி கூட நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, கண்ணியமானவர்களே, வரலாற்றில் எழுதுகிறார்கள், வெளியே வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்பார், உம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்பார். அந்த மனைவி சொல்லுவாள், இப்பொழுதுதான் உங்களுடைய தாயோடு அழகான முறையில் கேட்டது போன்று பேசினீர்கள், ஆனால் வெளியே வந்து என்னிடத்தில் கேட்கிறீர்கள் தாய் என்ன சொன்னாள் என்று. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நல்ல முறையில் அழகான முறையில் தாயோடு நடந்திருக்கிறார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு அழகான சம்பவம். ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயோடு இணைந்து உட்கார்ந்து சாப்பிடவும் மாட்டார். தன்னுடைய தாயோடு கூட இருந்து சாப்பிடவும் மாட்டார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுடைய தாய், உன்னை பெற்றெடுத்த தாய், ஏன் அவளோடு சேர்ந்து சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரம், அந்த நேரம் அவர் சொன்னார், என்னுடைய தாயும் நானும் ஒரே சகனில் உட்கார்ந்திருந்த பொழுது நான் ஒரு உணவை எடுக்க கையை நீட்ட, என்னுடைய தாயும் அந்த உணவை ஆசைப்பட்டு எடுக்க அவளும் கையை நீட்ட, அந்த உணவு என்னிடத்தில் வந்துவிட்டால் இதுவும் நான் என்னுடைய தாய்க்கு செய்யும் நோவினை என்பதாக நான் நினைக்கிறேன். அதனால்தான் நான் என்னுடைய தாயோடு உட்கார்ந்து சாப்பிடுவதும் இல்லை என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு தாயோடு நடந்திருக்கிறார்கள். தாய் தகப்பனுடைய விடயத்தில் முன்னைய சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாற்றை பிரட்டி பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்களா? எம்முடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட விடயம் ஒரு கடுகளவேனும் இல்லையே என்பதாக நாங்கள் வருத்தப்படுவோம். கண்ணியமானவர்களே, இப்னு அவுன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஒரு நாள் தன்னுடைய தாயோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தாயுடைய சத்தத்தை விடவும் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டார். அவருக்கு கவலை வந்துவிட்டது, என்னுடைய தாயுடைய சத்தத்தை விடவும் நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி விட்டேனே. அதனால் அவர் என்ன செய்தார் என்றால், கண்ணியமானவர்களே, தன்னிடத்தில் இருந்த 2 அடிமைகளை உரிமை விட்டு, யா அல்லாஹ், இது என்னுடைய தாய்க்கு செய்த நோவினின் காரணமாக இந்த 2 அடிமைகளை உரிமை விடுகிறேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேல் பூரிக்கும் அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். தல்க் இப்னு ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார் அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள், தன்னுடைய தாய்க்கு அவருடைய நெற்றியில் முத்தமிடுபவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய தாய்க்கு முன்னால் நடக்க மாட்டார். ஒருவேளை அவருடைய வீட்டு கூரையின் மீது ஏதாவது ஒரு விடயம் சென்றுவிட அந்த கூரையின் மீது ஏறிதான் அந்த பொருளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டம் வந்தாலும் அந்த கூரைக்கு மேலால் கூட ஏறாமல் இருந்திருக்கிறார்கள் மௌத்து வரைக்கும். என்ன காரணம்? இந்த கூரைக்கு கீழால் என்னுடைய தாய் இருக்கிறாள் என்பதற்காக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிதான் முன்னைய சலஃபுகள் சாலிஹீன்கள் தாயோடு அழகிய முறையில் நடந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு அல்லாஹ் காலத்துக்கு காலம்
அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்களிடத்தில் கனவுக்கு விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளுவார்கள். நபிமார்களுடைய காலத்துக்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் இந்த உம்மத்தில் அல்லாஹ் தஆலா இந்த தஅபீருர் ருயா, கனவுக்கு விளக்கம் சொல்லும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவன் பரிசாக சில மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். காலத்துக்கு காலம் அவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதிலே பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர் தான் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய அதிகமான புத்தகங்கள், கனவுக்கு விளக்கம் எழுதும் புத்தகங்கள் இன்று வரைக்கும் நம்முடைய கரங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய சகோதரி ஹப்ஸா பின்தி சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சகோதரன் முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தாயோடு தன்னுடைய தாயிடத்தில் நுழைந்து விட்டால் அவர் ஏதும் பேசாமல் ஹஃபீலா சௌத்துஹு, அவருடைய சத்தத்தை அப்படியே பணித்து விடுவார்கள், குறைத்து விடுவார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இவ்வளவு நேரம் சப்தமாக பேசினீர்கள், தாய் வந்தவுடன் சப்தத்தை குறைத்து விட்டீர்கள், என்ன காரணம்? தஹஷ்ஷுமல்லஹா, நான் அவளுக்கு முன்னால் பேசுவதற்கு கூட வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்க்கு முன்னால் பேசுவதற்கு கூட தயங்கி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு தாயையும் தந்தையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைய காலத்தில் சுவனத்தை அடைய மனிதர்களாகிய நானும் நீங்களும் பல்வேறு வழிகளில் பாடுபடுகிறோம், முயற்சி செய்கிறோம். அமல் இபாதத்துகள் வேண்டுமா? தஹஜ்ஜத்துக்கு எழும்போது வேண்டுமா? கண்ணியமானவர்களே, ஏன் சொர்க்கத்தை அடைய வேண்டும்? தான தர்மங்களில் ஈடுபட வேண்டுமா? மக்களுடைய நலவு நஷ்டங்களில் முன்முறமாக இருக்க வேண்டுமா? பாடுபடுகிறோம், முயற்சி செய்கிறோம். என்ன காரணம்? ரப்புடைய பொருத்தத்தை அடைந்து சுவனத்தை அடைய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹ் எம்முடைய வீட்டிலேயே 2 பெரும் சுவன வாசல்களை வைத்திருக்க நாம் ஏன் பாடுபட வேண்டும் வேறு வேறு விடயங்களில்? தாய், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயுடைய பாதத்துக்கு கீழால் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். தாய் சுவனத்தினுடைய ஒரு வழி, ஒரு வாசல். அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னா, தந்தை உன்னுடைய சொர்க்க வாசல்களில் சிறந்த வாசல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தினுடைய லேசான இந்த 2 வழிகள் இருக்க நானும் நீங்களும் வேறு வேறு விடயங்களில் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் இந்த தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் நானும் நீங்களும் உதாசீனம் செய்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயாஸ் இப்னு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம். அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள், தன்னுடைய தாய் மரணித்த சமயம் வீறிட்டு அழுதார்கள், சப்தமிட்டு அழுதார்கள். அல்லாஹ் கானலி பாபானி மஃப்தூஹான், அல்லாஹ் சுவனத்தினுடைய 2 வாசல்களை எனக்கு தந்திருந்தான், அந்த 2 வாசலில் ஒன்று இன்று மூடப்பட்டு விட்டது என்று சப்தமிட்டு அழுதார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி தாயையும் தந்தையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் பெற்றோர்களில் இருவரும் இருக்கிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் பாக்கியசாலிகள். தாயையும் தந்தையும் கண்ணியப்படுத்துவோம், அவர்களுக்கு பணிவிடை செய்வோம், அவர்களை முத்தமிடுவோம், அவர்களுக்கு செலவழிப்போம். சகோதரர்களே, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேவலம் கெட்ட ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தந்தையர்களுக்கு 3 அல்லது 4 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு பிள்ளை தாயையும் தந்தையும் அழகான முறையில் கவனிப்பவராக இருப்பார். அடுத்த 3 குழந்தைகளும் அவருக்கும் ஆசை செலவழிக்க வேண்டும் என்று. ஆனால் அதில் ஒரு சிலர்கள் இருப்பார்கள், என் தாத்தா என் உம்மா அப்பாவை பார்க்குறா, என் தங்கச்சி என் உம்மா அப்பாவை பார்க்குறா, என் நானை என் உம்மா அப்பாவை பார்க்குறாரு, நான் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே என்று இன்றைக்கு ஒரு சில கூட்டம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தோட வீட்டிலையும் இருக்குது, இது எல்லாத்தோட வீட்டிலையும் இருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உன்னுடைய தாய் உன்னுடைய நானாவை மட்டும் சுமந்து பெற்றெடுக்கவில்லை, தாயுடைய பிரசவத்தினுடைய வலியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய எலும்பை
அவன் உயிரோடு இருக்கும் நேரத்தில், அவனுடைய உணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் உடைத்தால் எந்த அளவு வருத்தமோ, இதுபோன்று 16 எலும்புகளை அடுத்ததாக உடைக்கும் பொழுது அந்த 16 எலும்புகளினுடைய உடைக்கும் வலியை உணரக்கூடிய அந்த வருத்தம் தான் ஒரு பிரசவத்தினுடைய ஒரு நேர வருத்தம் என்று சொல்கிறார். பிரசவத்தினுடைய ஒரு நேர வருத்தம். கண்ணியமானவர்களே, இந்த வருத்தம் உன்னுடைய சகோதரனை பெற்றெடுக்கும் போது மட்டுமல்ல அந்த தாய் உணர்ந்தால், உன்னை பெற்றெடுக்கும் பொழுதும் அந்த தாய் உணர்ந்தால். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உம்மா வாப்பா இல்லாதவர்களிடத்துல போய் கேட்டால் சொல்வார்கள், என்கிட்ட என் உம்மா வாப்பா இல்லை, இருந்தால் நான் நல்லா கவனிச்சிருப்பேன், நான் நல்லா பார்த்திருப்பேன். கண்ணியமானவர்களே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தை பிறக்க முன்னாலேயே மௌத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாய் 6 வயதிலேயே மௌத்தாகிவிட்டார். யதீமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். ஒரு தடவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாய் இந்த நேரத்தில் இருந்து, அவள் உயிரோடு இருந்து என்னுடைய வீட்டினுடைய ஜன்னலின் ஓரமாக நான் தொழுது கொண்டிருக்கும் சமயம், யா முஹம்மத், யா முஹம்மத், முஹம்மதே கொஞ்சம் வாங்க, எனக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த விடயத்தை செஞ்சு தாங்க என்று சொல்லி என்னை அழைத்தால் நான் என்னுடைய தொழுகையினுடைய தக்பீரை விட்டுவிட்டு என்னுடைய தாயுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுத்திருப்பேன். ஆனால் இன்று என்னுடைய தாய் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னார்கள். ஹைபருடைய யுத்தம் நடைபெற்று முடிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு இடத்தில் அந்த பிரயாண கோஷ்டி நின்று கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தில் தரித்தார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் இருந்து ஒரு பெண்மணி வருகிறாள். அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு தன்னுடைய மேலிருந்த அந்த போர்வையை எடுத்து அப்படியே நிலத்தில் விரித்தார்கள். நிலத்தில் விரித்து அந்த தாயை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த தாயை அனுசரித்தார்கள், கட்டி அணைத்தார்கள், அந்த தாயை உட்கார வைத்தார்கள். அந்த தாயை உபசரித்து விட்டு அந்த தாயை அனுப்பியதற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தாய் யார் என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், இவள்தான் எனக்கு பாலூட்டிய ஹலீமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று சொன்னார்கள். பாலூட்டிய தாயை இவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் பெற்றெடுத்த தாய் அவரிடத்தில் இருக்கவில்லை. இருந்திருந்தால் எந்த அளவு கண்ணியப்படுத்தி இருப்பார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, பெருமதி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் 3 விடயங்களை பார்த்தாலே நன்மை, பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை, பார்க்க அல்லாஹ் நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். அதிலே முதலாவது குர்ஆன். ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ஓத முடியவில்லையா, அவன் மரணிப்பதற்கு முன்னால் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்பு. கண்ணியமானவர்களே, அவனுக்கு குர்ஆன் ஓத முடியாவிட்டால் அவன் குர்ஆனை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறானா, அல்லாஹ் அந்த குர்ஆனை பார்ப்பதற்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். பார்க்க அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். அதுபோன்றுதான் கண்ணியமானவர்களே, இரண்டாவது விடயம் கஅபா, அல்லாஹ்வினுடைய இல்லம் கஅபத்துல்லாஹை அல்லாஹ் பார்க்கும் பொழுது நன்மையை கொடுக்கிறான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நன்மை எழுதி கொண்டிருக்கிறான். பார்க்க அல்லாஹ் நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, அதுபோன்றுதான் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை இரக்கமான பார்வையில் யாரெல்லாம் பார்ப்பார்களோ பார்க்க அல்லாஹ் நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் வலதின் யன்துரு இலா வாலிதைஹி நظரத்தன் ரஹ்மத்தன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு பிள்ளை தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை இரக்கமான பார்வை கொண்டு யாரெல்லாம் பார்ப்பார்களோ, இல்லா கதபல்லாஹு லஹும், அல்லாஹ் அவருக்கு பிகுல்லி நظரத்தின், ஒவ்வொரு பார்வைக்கும் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மையை பூர்த்தியாக அல்லாஹ் கொடுக்கிறான் ஒவ்வொரு பார்வைக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜினுடைய செலவீனம் 20 லட்சத்துக்கும் மேலாக
30 லட்சம் செலவழித்தும் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் செலவழித்து ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு கூட தெரியாது என்னுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா அல்லது ஒப்புக்கொள்ளவில்லையா என்று தெரியாமல் தான் வருகிறார்கள். செலவீனம், வருடக்கணக்காக சம்பாதித்த செலவீனத்தை அல்லாஹ்வினுடைய இறுதி கடமையாகிய ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறார்கள். வரும் நேரத்தில் இது ஹஜ்ஜத்துன் மப்ரூரா, இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா அல்லது என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது கூட தெரியாமல் தான் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் தாய் தந்தையர்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள்! ஒரு பார்வைக்கு அல்லாஹ், ஒரு பார்வைக்கு, இரக்கமான பார்வைக்கு அல்லாஹ் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய முழுமையான கூலியை கொடுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் தாய் தந்தையர்கள், இதுதான் தாய் தந்தையர்கள். தாயையும் தந்தையும் பார்த்தாலே ஹஜ்ஜுடைய நன்மை. தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்தால் அல்லாஹ் அதன் மூலமாக சொர்க்கத்தை கொடுக்கிறான். தாய் தந்தையினுடைய துஆவை அல்லாஹ் எப்படியெல்லாம் கபூல் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாறுகளில் எழுதுகிறார்கள். யார் இந்த மனிதர்? இவர்தான் ஆரம்ப முஹத்தீஸ். கண்ணியமானவர்களே, ஹதீஸினுடைய கலையில் மிகவும் பாடுபட்ட மிக முக்கியமான ஒரு சஹாபி தோழர். இவரை பற்றி அனைவரும் அறிவோம். இவருடைய வாழ்நாளில் தன்னுடைய தாய் சுகையினமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய தாய் மரணிக்கும் வரைக்கும் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை கூட மேற்கொள்ளவில்லையாம். என்ன காரணம்? என்னுடைய தாய் அவள் சக்கராத்தில் இருக்கிறாள், சுகையினமாக இருக்கிறாள், அவளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், இதை விட்டுவிட்டு நான் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி செல்வது என்று யோசித்தே தாய் மரணிக்கும் வரைக்கும் ஹஜ்ஜு செய்யவும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் ஒரு பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் யமன் தேசத்தில் இருந்து ஒரு கூட்டம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அனைவரும் யமன் தேசத்தை சேர்ந்தவரா? ஆம். உங்களில் உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி என்பவர் இருக்கிறாரா? உவைசுல் கர்னி என்பவர் இருக்கிறாரா? சொன்னார்கள், ஆம் இருக்கிறார். சொன்னார்கள், யார் அந்த மனிதர்? அந்த மனிதர் முன்வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிற்பாடு இந்த சம்பவம் நடக்கிறது. அவர்களிடத்தில் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு தடவை சொன்னார்கள், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் யமன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தில் உவைஸ் இப்னு ஆமிர் அல் கர்னி என்ற ஒரு மனிதர் இருப்பார், அவருடைய அடையாளம் இப்படி இருக்கும் என்ற அடையாளங்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள், உமர், ஒருவேளை நீங்கள் அவரை சந்திக்க நேரிட்டால் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள், அவரிடத்தில் தௌபா செய்யும்படி சொல்லுங்கள் என்பதாக, நீங்கள் தௌபாவுக்காக அவரிடத்தில் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? இவர் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தும் நபி அவர்களை காணாவிட்டால் அவர்கள் சஹாபி என்ற அந்தஸ்துக்கு வரமாட்டார்கள். இவர் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தார், இவர் யமன் தேசத்தில் இருந்தார். இவருக்கு நபி அவர்களிடத்தில் வந்து பையா செய்த சஹாபி என்ற அந்த பட்டத்தை, அந்த பதவியை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் தன்னுடைய தாய் சுகையினமாக இருக்கிறாள், தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும். தன்னுடைய தாயுடைய பணிவிடையின் காரணமாக நான் இப்பொழுது செல்லுவேன் என்று பிற்போட்டு கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவர் வரவே இல்லை, தன்னுடைய தாயுடைய ஹிதுமத்தின் காரணமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் வந்தால் அவரிடத்தில் துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயும் தந்தையும் இவ்வளவு பெருமதியானவர்கள். பெருமதி விளங்காமல் இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு ஆலிமுடைய ஒரு சொற்பொழிவில் கேட்ட ஒரு ஞாபகம், ஒரு கஷ்டமான ஒரு மனிதர், பொருளாதாரத்தில் நெருக்கடியான ஒரு மனிதர், வாழ்க்கையில்
மிகவும் துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர், சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் யோசிக்கிறார், நான் எந்த விடயத்தை செய்தால் அல்லாஹ் என்னை கபூல் செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நெருக்கடியை நீக்குவார். அவர் தன்னுடைய தாயிடத்தில் வருவார், தன்னுடைய தாயிடத்தில் அன்பளிப்புகளை கொடுப்பார், கொடுத்து தன்னுடைய தாய்க்கு எது விருப்பமோ அதை கொடுப்பார். கொடுத்து விட்டு சொல்லுவார், உம்மா என் காதுக்கு கேட்குற அளவுக்கு எனக்கு துவா செய்ய, உங்களுக்கு விருப்பமானதை கொண்டு வந்து இருக்கிறேன்மா, என் காதுக்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க. நாங்கள் எங்களோட உம்மா கிட்ட வாப்பா கிட்ட இப்படி சொன்னால், உனக்கு துவா செய்யாமல் நான் யாருக்கு துவா செய்ய போகிறேன், என் எல்லா துவாவும் உங்களுக்கு தான் என்று சொல்லுவார்கள். இதே போல் அந்த தாயும் சொல்லுவாள், இல்லைம்மா இப்போ என் காதை கேட்குறதுக்கு துவா செய். அந்த தாய் துவா செய்தால், என்னுடைய மகன் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பரக்கத்தாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், வியாபாரத்தில் முன்னேறணும், நோய் இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், ஆகிரத்தில் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். தாய் இப்படியெல்லாம் துஆ செய்தால், கண்ணியமானவர்களே, ஹக்காக நடந்த விடயம், இன்று அந்த மனிதர் 4 பெரும் கடைகளுக்கு முதலாளி, 4 பெரும் கடைகளுக்கு முதலாளி. வீட்டுக்குள்ளாலேயே செல்வத்தையும் பாக்கியத்தையும் வைத்துவிட்டு லோலோன்று அலைகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமதி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தாயும் தந்தையும் உதாசீனப்படுத்தப்படுவார்கள். சொன்னார்கள், ஒரு காலம் வரும், وَأَطَاعَ الرَّجُلُ زَوْجَتَهُ وَعَقَّ أُمَّهُ. சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவிக்கு முதலிடம் கொடுப்பான், தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்பான், தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய தாய்க்கு நோவினை செய்வான், தன்னுடைய தாயை துரத்துவான், தன்னுடைய தாயுடைய மனதை நோகடிப்பான். சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வபர்ர சதீகஹும், ஒரு ஆண்மகன் தன்னுடைய நண்பனோடு அழகிய முறையில் நடப்பான். நண்பன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரைவிலக்கணமே நீதான் என்று சொல்லும் அளவுக்கு நடப்பான். கண்ணியமானவர்களே, அழகான முறையில் நடப்பான். ஆனால் வஅக்ஸா அபாஹு வஜஃபா அபாஹு, தன்னுடைய தந்தையை விரட்டக்கூடியவனாக இருப்பான், ஒதுக்கக்கூடியவனாக இருப்பான். இப்படியாப்பட்ட ஒரு காலம் வரும். அந்த காலம்தான் கண்ணியமானவர்களே நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிட்டால் 15 விடயங்கள் சொன்னார்கள், அதிலே 2 விடயம் இது. 15 விடயங்களும் நடந்துவிட்டால் சொன்னார்கள், ஃபல் யர்தகிபு இன்த ஸாலிக், அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள், ரீஹன் ஹம்ரா, சொன்னார்கள் நெருப்பு காற்றை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அனல் காற்றை, அனல் காற்றை எதிர்பாருங்கள். அவு ஹஸ்ஃபன், உருமாற்றத்தை எதிர்பார், பூமி சுழிவாங்குதலை எதிர்பாருங்கள். வமஸ்கன், உருமாற்றத்தை எதிர்பாருங்கள். வகஸ்பன், சொன்னார்கள் கல்லு மலைகள் பொழிவதை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஏராளமான அத்தாட்சிகள் வரும், அவைகள் அனைத்தையும் எதிர்பாருங்கள். எப்படி ஒரு தஸ்பீஹுடைய மணி பிஞ்சு விட்டால், அது கலண்டு விட்டால், அதனுடைய ஒரு மணி விழ அடுத்த மணிகள் எல்லாம் அடுத்தடுத்து எப்படியெல்லாம் அவிழ்ந்து விழுந்து கொண்டிருக்குமோ, இது போன்று இப்படியாப்பட்ட பூகம்பங்கள், உருமாற்றங்கள், எரிமலை வெடிப்புகள், இது போன்ற அனல் காற்றுகள், கல்லுமலை பொழிவது, இவைகளை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் மிக கவனம் செலுத்துவோம். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா? கண்ணியமானவர்களே, ஏண்ட உங்களோட தாய் தந்தையரோடு நானும் நீங்களும் எப்படி நடந்தோம் என்பதை சற்று திரும்பி பார்ப்போம். பொருளாதாரத்தில் நெருக்கடியா? நானும் நீங்களும்
எங்களுடைய தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொண்டோம் என்பதை கொஞ்சம் பார்ப்போம் கண்ணியமானவர்களே. அதே போன்று எங்களுடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்களை உதாசீனப்படுத்துகிறார்களா, எங்களை அவமானப்படுத்துகிறார்களா, எங்களுக்கு ஏசுகிறார்களா? நானும் நீங்களும் தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்தோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, தாய் தந்தையர்களுடைய விடயத்தை அலசி பார்த்து அதை சரி செய்வோம். அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையை சரி செய்வான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களுடைய கண்ணீரையும் அழுகையையும் சம்பாதித்து ஒரு நாளும் நினைக்க வேண்டாம் நான் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பேன் என்பதை ஒரு நாளும் எதிர்பார்க்க வேண்டாம். தாய் தந்தையர்களுடைய அழுகையும் கண்ணீரையும் சம்பாதித்து வாழ்க்கையில் என்னுடைய மனைவி மக்களோடு நிம்மதியாக சந்தோஷமாக என்னுடைய வயோதிப காலத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னை வைத்து அழகான முறையில் பார்ப்பார்கள் என்று சற்று கூட சிந்தித்து பார்க்க வேண்டாம். முன்கடன் பின்கடன் என்று சொல்வார்கள். முன்கடன் பின்கடன் என்று சொல்வார்கள். உங்களுடைய தாய் தந்தையரோடு எப்படி நடக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு நடக்கும் முறை. கண்ணியமானவர்களே, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரகிம அன்ஃபுன் ரகிம அன்ஃபுன் சும்ம ரகிம அன்ஃபுன், கேவலம் அடையட்டும், நஷ்டம் அடைஞ்சி போகட்டும். சொன்னார்கள் இழிவாக போகட்டும், இழிவடைஞ்சி போகட்டும். சொன்னார்கள் யாருக்கு 2 தாய் தந்தையர்கள், தாயும் தந்தையும் வயோதிப காலத்தில் முதிய வயதில் அடைந்து இவருக்கு அவர்கள் இருவரையும் பணிவிடை செய்யும் பாக்கியமும் கிடைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்கி நடந்து யாரெல்லாம் சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவன் நஷ்டம் அடையட்டும் என்று சொன்னார்கள். அவன் கேவலம் அடையட்டும் என்று சொன்னார்கள். அவன் இழிவா போகட்டும் என்று சொன்னார்கள். பத்வா சகோதரர்களே, பத்வா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மூசாவே, யாரெல்லாம் என்னுடைய விடயத்தில் சரியாக நடந்து அவனுடைய தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் மோசமாக நடக்கிறானோ நான் அப்படியாப்பட்ட மனிதனையும் அவன் நரகவாதி என்று தான் எழுதுவேன். யாரெல்லாம் என்னுடைய விடயத்தில் மோசமாக நடந்து தாய் தந்தையர்களுடைய விடயத்தில் நலவாக நடப்பானோ இவனை சொர்க்கவாதி என்று எழுதுவேன் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயும் தந்தையும் நமக்கு கிடைத்த 2 பொக்கிஷங்கள். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் வரணும், 2வது உங்களோட வாழ்க்கையில் வரணும். அதை நானும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டோம் என்றால் மௌத்தா போனதுக்கு பின்னால் என் உம்மாக்கு நான் இப்படி செஞ்சிருக்கிறேனே, என் வாப்பாக்கு நான் இப்படி செஞ்சிருக்கிறேன் என்று அழுது மன்றாடி வேல் இல்லை சகோதரர்களே, இளையமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால் நானும் நீங்களும் தாய் தந்தையர்களோடு பேசாமல் இருக்கிறோமா, கதைக்காமல் இருக்கிறோமா, மனஸ்தாபமாக இருக்கிறோமா? இது உலகத்தினுடைய விடயம். அது உலகத்தில் அழிஞ்சி போயிடும். அது காணி விடயமாக இருக்கலாம், சொத்து விடயமாக இருக்கலாம். என்னை நானக்கு கொடுத்தாரு, என்னை தம்பிக்கு கொடுத்தாரு, என்னை தாத்தக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் செஞ்சாரு, எனக்கு ஒன்றும் செய்யலை, என்னை ஒழுங்க பார்க்கல, என்னை வேற்று ஒரு பிள்ளையாகத்தான் பார்த்தார், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு கண்ணியமானவர்களே, அது அவர்களுடைய அல்லாஹுடைய அவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற விடயம். நானும் நீங்களும் நம்முடைய தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நிம்மதியாக உலகத்தில் வாழ வைப்பான், சிறப்பாக வாழ வைப்பான். கடைசியாக கண்ணியமானவர்களே, இது முஹர்ரமினுடைய 1வது பிறையில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய புதிய வருடம், இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில், இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அதிகமான வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் சுன்னத்தான ஒரு நோன்பு இருக்கிறது. ஆஷூரா தாசுஆவினுடைய நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளை பார்த்து கேட்டார்கள், ஏன் நீங்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோட்கிறீர்கள்? சொன்னார்கள், இந்த நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை
அவர்களுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். அதனால் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு நோட்கிறோம். சொன்னார்கள், இதற்கு உங்களை விட தகுதியானவர்கள் நாங்கள் தான். அதனால் சொன்னார்கள், ஆஷூராவுடைய தினத்தில் நான் நோன்பு நோட்பேன். இவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ம் 10ம் 9வது தினத்திலும் நோன்பு நோட்பேன், 10வது தினத்திலும் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 9, 10 நோன்பு நோட்பது சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. யார் ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பார்களோ அவருக்கு முன் சென்ற வருடத்தினுடைய பாவத்திற்கு அது அதற்கு பரிகாரமாக அந்த நோன்பு மாறிவிடுகிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஆஷூரா தாசுஆவுடைய நோன்பை நோட்போம். சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, சங்கையான ரப்பே, யா அல்லாஹ் எங்களோட உம்மா அப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவர்களை செழிப்பாக வாழ வச்சிடியா அல்லாஹ், பரக்கத்தாக வாழ வச்சிடியா அல்லாஹ், நோய் இல்லாமல் வாழ வச்சிடியா அல்லாஹ், கடன் இல்லாமல் வாழ வச்சிடியா அல்லாஹ், நிம்மதியாக வாழ வச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களோட உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குத்துபாவில் பேசப்பட்ட இந்த தலையங்கத்தை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அருள்பாலிப்பாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.